கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு கூட பாருங்க, தேவன் யாரை அறிந்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்கள்ல நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தேவனுடைய வழியில நடக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா பார்க்கலையா, என்னை அறிஞ்சிருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோடு கூட இருக்கீங்கல்ல. தேவன் யாரை அறிந்திருக்கிறார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா தாவீது சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை என்ன பண்றாராம், அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் யாரை அறிவார் என்று சொன்னால், நீதிமான்களின் வழியை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நீதிமான்களா தான் இருப்பீங்க, ஆனால் நிறைய நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்றீங்க, சோர்ந்து போயிட்டு என்ன பண்றீங்க, நான் நீதிமானா இருக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் சோர்ந்து போறீங்கல்ல. உங்களை பார்த்தா சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுவீங்க, பொல்லாதவர்களை கண்டு என்ன பண்ணுவீங்க, எரிச்சல் அடைஞ்சு கொண்டிருப்பீங்க. என்னன்னா, அவங்க பொல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க. கவனிச்சிங்களா? ஆகவே பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் அடையாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லையா, மரணம் இல்லையாம். ஹல்லேலூயா. நீங்கள் நீதியாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பான் என்று சொன்னால் அவனை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை என்ன பண்றாராம், அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை மேல தனி கவனத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, தேவன் யார் மேல அவர் அறிந்தவராய், யாரை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை குறித்தான் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாக்குறாரு பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் சாத்தான் என்ன பண்றான், யோபின் மேல கவனம் வச்சிட்டான். ஹல்லேலூயா. ஆகவேதான் கேட்கிறாரு சாத்தானை பார்த்து, நீ எங்க இருந்து வர? அப்ப பாரு, நான் பூமி எங்கும் உலாவி நான் சுற்றி திரிந்து வரேன்னு சொல்லிட்டு சொல்றான். கீழ் வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ? ஹல்லேலூயா. அப்ப யாரொருத்தர் நீதிமான்களா இருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது தேவன் உடனே அங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே உங்களை அறிந்த தேவன் அங்க போயிடுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாததுக்கு என்ன பண்றாரு, விலகி இருக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. பொல்லாப்புக்கு விளங்குகிற மனுஷனு மேல நீ கவனம் வச்சிட்டியா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, நீங்கள் நீதிமான்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேல தனி கவனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் வைக்க மாட்டாங்க. நீங்க நீதிமான்களா இருக்கும் பொழுது பிசாசானவனும் உங்க மேலதான் கவனம் வச்சுன்னு இருப்பான். பாருங்க, எத்தனையோ பேர் பொல்லாங்க நடந்துட்டு இருப்பாங்க, அவனுங்களெல்லாம் விட்டுருவான் சாத்தான். ஆனா யார் ஒருத்தர் பரிசுத்தமா வாழுறீங்களோ, தேவனுக்கு பக்தியா வாழுறீங்களோ, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்துக்கு போறீங்க, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா நடக்கிறீங்க, பாருங்க, உங்களை மாத்திரம் தான் பிசாசனம் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். எப்போ உங்களை இடற வைக்கணும், எப்போ உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தணுன்றது அவனுடைய வேலை.
அப்போ 2 பேர் உங்க மேல என்ன பண்றாங்க? நீங்க நீதிமானாய் வாழும்போது 2 பேர் உங்க மேல கவனமா இருக்கிறாங்க. ஒன்னு சாத்தான், இன்னொன்னு தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சாத்தான் நம்மளை கெடுப்பதற்காக, சாத்தான் நம்மளை இடற வைப்பதற்காக நம்மளை என்ன பண்றான்னா பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் தேவன் அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் உங்களை அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, உங்களை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. அநேக நேரங்கள்ல அநேக காரியங்களை கண்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? நான் நீதிமானாய் வாழறேங்க, என்னை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க, என்னை யாருமே விசாரிக்க மாட்டேன்றாங்க, என்னுடைய வழிகளை யாருமே பார்க்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். யோபுவை பாருங்க, அங்க யாரும் பார்க்கலங்க, கர்த்தர் யோபுவை பார்த்துட்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, சாத்தான் அவனை பின்தொடர்றத கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு. சாத்தான் என்ன பண்றான்? யோபு மேல கவனம் வச்சுட்டான், அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு கவனம் வச்சுட்டான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, உடனே தேவன் அந்த இடத்துல போயிட்டு யோபுவுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறிந்த ஒரு தேவன், நீங்கள் எப்படி இருந்தால் தேவன் உங்களை அறிவார் தெரியுங்களா? நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தால் தேவன் உங்கள் வழிகளை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிற தேவன். நீதியின் பாதையில் என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் நீதியாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காக ஜீவனை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவனோடு இருக்கவங்களுக்கு தாங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். செத்து போனவங்களுக்கு எதனா போய் கொடுப்போமா? எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா செத்து போனவங்க எப்படி எழுந்து சாப்பிடுவாங்க? எப்படி அவங்க அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஜீவனோடு இருக்கவங்க தான் என்ன பண்ணுவோம்? எல்லாமே கொடுப்போம். அதே போலதான் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஏன் எலியா போயிட்டு ஆகாப் முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்றாருன்னு சொன்னா, நீங்க மேல் வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, அன்றைக்கு ஆகாப் ராஜாவா இருக்கும் பொழுது ஜனங்களை என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பாகால்களை பணிந்து கொள்ளும்படிக்கு விக்கிரக தோப்புகளாம் உருவாக்கி அவர்களை இன்னும் அதிகமாய் பிசாசுக்கு நேராக, பிசாசனுடைய வழிகளுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறான். அப்போ பாருங்க, அதை பார்த்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனை தேடாம என்ன பண்றீங்க? பாகால்களை பணிந்து கொள்றீங்கன்னு சொல்லிட்டு, என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல என்ன பண்ணாது? மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டார். பாருங்க, 3 வருஷம் தேசத்துல மழை இல்லை. இப்போ பாருங்க, உடனே என்ன பண்றாரு ஆண்டவர், இந்த மனுஷன் நீதிமானா இருக்கிறதுனால, இவர் எலியா எப்படிப்பட்டவர்னு சொன்னா, நீதியாய் நடக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியவர். ஆகவே இந்த மனிதனுடைய வாக்கை தேவன் என்ன பண்ணாரு? அங்கீகரிக்கிறார். ஜனங்கள் என்ன பண்றாங்க? பாவத்துல இருக்கிறாங்க. ஜனங்கள் தேவனை விட்டு போயிட்டாங்க. ஆகவே இவர் என்ன பண்றாருன்னா, தேவன் மேல ஒரு பக்தி வைராக்கியத்து நிமித்தமா இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு கடந்து வராரு. இப்போ தேசத்துல என்ன உண்டாச்சு? பஞ்சம் உண்டாயிடுச்சு. இப்போ பஞ்சம் வந்த உடனே இவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அங்க ஒரு ஆறுக்கும் கேரித் ஆற்றங்கரையில என்ன பண்ணு? ஒளிந்து கொள்ளுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே பிரகாரமா இவரும் போயிட்டு என்ன பண்றாரு? கேரித் ஆற்றங்கரையில ஒளிந்து கொண்டார். இப்போ ஆற்றங்கரையில ஒளிந்து கொண்டார். அவருக்கு சாப்பாடு யார் கொடுப்பாங்க? அவருக்கு மற்ற காரியங்கள் யார் சந்திப்பாங்க? உடனே பாருங்க, நீதிமான்களின் வழியை அறிந்த ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீதிமான் அவர் என்ன பண்ணாரு? எலியா தீர்க்கதரிசி தேவனுக்காக அப்படி பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தவரா இருக்கிறதுனால உடனே பாருங்க, தேவன் சொல்றாரு, காகங்களுக்கு கட்டளையிட்டு சுட சுட அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து என்ன பண்றாரு? அனுப்பி விடுறாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறாருங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க எந்த விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கீங்க? தேவனுக்காக நீங்க பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்து உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் வருதா? கஷ்டங்கள் வருதா? பிரச்சனைகள் வருதா? கவலைப்படாதீங்க. நான் தேவனுக்காக தானங்க இப்படி பக்தி வைராக்கியமா வாழுறேன். அதனால எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாரும் என்னை காயப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க. தேவன் உங்களை அறிந்தவராய் இருக்கிறார். அவர்கள் நீதிமான்களின் வழியை
அறிந்திருக்கிறார். இந்த எலியா தீர்க்கதரிசி தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தது நிமித்தமாக இப்பொழுது எங்க இருக்கிறார் தெரியுங்களா? ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாரு. கேரி தாற்றங்கரையில் என்ன பண்றாரு? ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ல ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மூலையில பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மகனுங்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த மகன் இப்பொழுது எங்க இருக்கிறாராம்? ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆகாப் ராஜா என்ன பண்ணுவான்? கொலை செஞ்சிருவான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. கவனிச்சிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. எதன் மூலமாய் கர்த்தர் செஞ்சதா தெரியுங்களா? காகத்தின் கொண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, காகம் அவருக்கு என்ன பண்ணிச்சான்? போஷிக்க கூடியதாய் மாறியது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நீதியாய் நடக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் நீதியாய் நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்காக கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் நீதியாய் வாழ்ந்தது நிமித்தமாய் பிரச்சனைகளுக்குள்ள போயிட்டங்க, போராட்டத்துக்குள்ள போயிட்டங்க, இப்படிப்பட்ட வியாதிகளின் வாழ்க்கையில வந்துச்சு, எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நீங்கள் நீதியாய் நடப்பது நிமித்தமாய் உங்களை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நீதியாய் வாழ்ந்தாரு. அவரைத்தான் அடிச்சாங்க, அவரை தான் காரி துப்புனாங்க, அவரை தான் கன்னத்தில் அரைஞ்சாங்க, எல்லாமே அவரை தான் என்ன பண்ணாங்க? வேதனைப்படுத்தினாங்க. பாருங்க, நான் நீதியா வாழ்ந்தனே, என்னை இப்படியெல்லாம் சிலுவையில அரைஞ்சி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கவலைப்படல. அந்த நீதியாய் நடந்தது நிமித்தமா இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை கூட தேவன் என்ன பண்றாருன்னா நீதியின் பாதையில உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் நீதியாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, யோபு நீதியாய் நடந்தது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துச்சு தாங்க. ஆனாலும் யோபுவோடு கூட கர்த்தர் இருந்து அவரை இரட்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்றைக்கு எலியாவுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்தது. ஆனாலும் எலியாவை தேவன் அறிந்தவராய் இருந்ததுனால அவருக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டுமா? நீங்கள் நீதியாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கொர்நேலியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கொர்நேலியுவை அவரு ஒரு யாருன்னு சொல்ற 100க்கு அதிபதி. அவர் எப்படிப்பட்டவர்னா தேவனுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவராய். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். ஜனங்களுக்கு என்ன பண்ணாராம்? நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடியவராய், ஜெபிக்கக்கூடிய ஒரு மகன், தேவ பக்தி உள்ள ஒரு மகன், தேவனுக்கு பயந்த ஒரு மகன். பாருங்க, தேவன் நீதிமான்களின் வழிகளை அறிகிறவராய் இருக்கிறார். இவர் ஜெபிக்கிறது அங்க நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் தேவன் மாத்திரம் பார்த்து கொண்டே இருக்கிறார். உடனே தூதனை அனுப்பி என்ன பண்றாரு? அவரை ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படிக்கு அங்க ஒரு காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அறிந்த ஒரு தேவன். நீங்க தனிமையில ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீதியுள்ளவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். உங்கள் வழிகளை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாதபடிக்கு நம் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் உங்களை தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தவர் சும்மா விட்டுற மாட்டாரு. உங்களை தேவன் மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த கொர்நேலியு வீட்டுக்கு தேவ தூதனையே கர்த்தர் அனுப்புறார். ஹல்லேலூயா. காரணம் தெரியுமா? அவர் நீதிமானாய் வாழ்ந்தார். நீங்கள் கூட நீதிமானாய் வாழ்ந்து பாருங்க. அன்றைக்கு பாருங்க, நோவா அங்க இருந்தவர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளாக எப்படி இருந்தாராம்? உத்தமரா இருந்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிச்சாங்க? கிருபை கிடைத்ததாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் நீதியா இருப்பான் என்று சொன்னால் அவன் மேல தேவனுடைய கிருபை தங்கி இருக்கும். அவன் மேல தேவன் விசேஷித்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவனுக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வழியை கர்த்தர் அறிந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு
கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை நீர் தொடுவீராக தகப்பனே. அப்பா, நான் நீதிமானாய் வாழுறேன், என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் நீதிமான்களாய் வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கையை நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர், அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.